வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். அனுமன் வீரமும் தைரியமும் மிக்கவர். அவரை வழிபட்டால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறலாம். தொழிலில் நஷ்டம், குழப்பம் ஆகியவை இருந்தால் அனுமனை வழிபடுவதால் அதற்கு தீர்வு கிட்டும். அனுமனை வழிபட்டால் உடல் மற்றும் மன வலிமை அதிகரிக்கும். படிப்பில் மந்தமாக இருக்கும் குழந்தைகள் அனுமனை வழிபட்டால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஸ்ரீராமஜெயம் எழுதி மாலையாக அணிவிப்பது மிக சிறந்த பலனை தந்தருளும். சனி தோஷம் உள்ளவர்கள் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனி பகவான் தோஷம் நீங்கும். குறிப்பாக அனுமனுக்கு வடை மாலை, வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. அனுமன் ஸ்ரீராமருக்கு மிகவும் பக்தியுடன் தொண்டு செய்தவர். எனவே ராமநாமத்தை ஜெபிப்பதன் மூலம் அனுமனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். அனுமனின் வாலில் நவகிரகங்கள் இருப்பதாக ஐதீகம். எனவே வாலுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து வழிபட நவகிரக தோஷங்கள் நீங்கும். அனுமன் சூரியனிடம் கல்வி கற்றவர். எனவே அனுமானுக்கு குருவாக சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் தினம்தோறும் செய்து வரலாம். அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி ஸ்ரீராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவித்தால் அனுமனின் பரிபூர்ண அருள் பார்வை கிடைக்கும். துவங்கிய நற்காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு எலுமிச்சை மற்றும் வடைமாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். அனுமனுக்கு மாம்பழம், தயிர் சாதம் நிவேதனம் செய்வது மிகவும் விசேஷமானது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார் ஆஞ்சநேயர். அவரின் சிறப்புகளை கூறும் சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் அவரின் அருளை விரைவில் பெறலாம். துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மந்திரம். ஓம் அனுமானை போற்றி, ஓம் அஞ்சனை மைந்தனை போற்றி, ஓம் அவதார புருஷனை போற்றி, ஓம் அதிகாலை பிறந்தவனை போற்றி, ஓம் ஆனந்த வடிவே போற்றி, ஓம் ஆரோக்கியம் தருபவனை போற்றி, ஓம் கலக்கம் தீர்ப்பவனை போற்றி, ஓம் களங்கமில்லாதவனை போற்றி, ஓம் கர்மயோகியே போற்றி, ஓம் கரை சேர்ப்பவனை போற்றி, ஓம் சொல்லின் செல்வனை போற்றி, ஓம் சூரியனின் சீடனை போற்றி, ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனை போற்றி, ஓம் செந்தூரம் ஏற்பவனை போற்றி, ஓம் சீதாராம சேவகனை போற்றி போற்றி.